வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்ம எஜுகேஷன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்கள் வந்து சார் தமிழுக்கு மட்டும் தனியாக டெஸ்ட் பேஜ் வைங்க, கிளாஸ் வித் டெஸ்ட் பேஜ் வைங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய யூடியூப்பில் வந்து கிளாஸ் எடுத்து நம்முடைய டெலகிராம் சேனலில் வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். ஓகேவா? பிகாஸ் இது எந்த அளவுக்கு வந்து நன்மையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் வந்து அந்த கிளாஸை கவனிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து சப்கான்ஷியஸில் வந்து சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் படித்ததை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஐடியா வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவ மாணவிகள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மட்டும் 100 மார்க்கு. ஸோ தமிழையே வந்து நம்ம 3 பகுதியாக வந்து பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம், பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியம், பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களும் தமிழ் தொண்டுகளும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 பகுதியாக வந்து நம்ம தமிழை பிரிக்கலாம். ஸோ இப்படி பிரிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இலக்கணம் பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 30 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இலக்கியத்தில் பார்த்திங்க அப்படின்னா 15 கொஸ்டின்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தமிழர்களும் தமிழ் தொண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின்லேருந்து ஒரு 13 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது. ஓகேவா? ஸோ பாருங்கள், நம்ம இந்த கிளாஸ் எல்லாமே வந்து நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டெலகிராம் சேனல் வழியாக வந்து இந்த டெஸ்ட்டை வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பார்க்கலாம். பகுதி ஆ பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம். ஸோ புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள். இந்த டாபிக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே சிலபஸில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மிக முக்கியமானது. பிகாஸ் சிலபஸில் இல்லாதது வந்து நம்ம படிக்க போகிறது கிடையாது. சிலபஸில் வந்து என்னென்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ புகழ்பெற்ற நூல்கள் மற்றும் நூல் ஆசிரியர்கள். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னா எந்த ஆசிரியர் எழுதினாங்க அதை பற்றின ஒரு முழு விளக்கத்தை வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள், எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல், அப்புறம் பொருந்தாத சொல்லை கண்டறிதல், சந்தி பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள் மற்றும் வலுவு சொற்களை நீக்குதல், பிற மொழி சொற்களை நீக்குதல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஒலி வேறுபாடிலிருந்து சரியான பொருளை அறிதல், அப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல், வேர் சொல்லை தேர்வு செய்தல், வேர் சொல்லை கொண்டு வினைமூற்று, வினையச்சம், வினையலையம் பெயர், தொழிற்பெயர் ஆகியவற்றை வந்து கண்டறிதல் மற்றும் உருவாக்கல். ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்கல், பெயர் சொல்லின் வகை அறிதல், இலக்கண குறிப்பறிதல் அண்டு புணர்ச்சி விதிகள் கண்டறிதல். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டழுதல், அதாவது தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பட்டு வினை. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஊமையாக்கள் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுத்தல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எதுகை மூனை இயல்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்று தேர்ந்தெடுத்து எழுதுதல், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், பொருள்கோள், அணி இலக்கணம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் மொத்தம் 25 டாபிக் இருக்குது. இந்த 25 டாபிக் பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் டாப்பிக்கில் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இலக்கணம் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 வினாக்கள் வரைக்கும் நம்ம தேர்வில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மிக மிக முக்கியமானது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிகிரிஸ் ஆகாது. ஓகே, ஸோ 25 வினாக்கள்லேருந்து 30 வினாக்கள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பகுதி ஆ வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம். ஸோ இலக்கியத்தில் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள், 11 கீழ்கணக்கு நூல்கள், தொகை நூல்கள், தொடர்நிலை செய்யுள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், சமய முன்னடிகள். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா பகுதி ஆல வந்து இலக்கியம் இருக்குது. ஸோ இலக்கியத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 வினாக்கள்லேருந்து 20 வினாக்கள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 20 வினாக்களும் வந்து மிக முக்கியமானது. அதே மாதிரி அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, இலக்கணம் டாப்பிலேருந்து ஒரு 30 வினாக்கள். ஸோ 30 + ஒரு 20 பார்த்திங்கன்னா 50 வினாக்கள் ஆச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா
பாவேந்தர்கள், அதாவது பாரதிதாசன், பாரதியார் இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி மரபு கவிதைகள், புது கவிதைகள், கடித இலக்கியம், சிறுகதைகள், கலைகள், தமிழ்மொழி, தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டாற்றிய அயல் நாட்டவர், அகர முதலி வரலாறு, சமுதாய தொண்டு, சமுதாயம் அதாவது சமய பொதுமை, தமிழகம், உலகளாவிய தமிழர்கள், தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள், தமிழக மகளிரின் சிறப்புகள். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வினாக்கள் இருந்து ஒரு 30 வினாக்கள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மிக மிக முக்கியமானது, ஸோ இலக்கணம், இலக்கியம், தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழர்கள், இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்கூல் புக்ஸு, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, ஸ்கூல் புக்ஸு, 6th இருந்து 10th வரை உள்ள தமிழ் புக்ஸு, அதுபோக +1 +2 வந்து பேசிக் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மேற்கண்ட தலைப்புகள் படி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப் 4க்கான யூடியூப் கிளாஸு, அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் டெஸ்ட்டு வந்து காண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மேற்கண்ட தலைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தலைப்புகள் வந்து விடுபட்டிருக்கும். ஸோ அந்த தலைப்புகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் வைக்கும்போது நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி வீடியோ கிளாஸில் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய டெலகிராம் லிங்க், அதாவது டிஎன்பிசி டெலகிராம் லிங்க், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் கிளாஸில் வந்து நீங்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்க்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் அப்போ அந்த இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்முடைய டெலகிராம் குரூப் இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இத்தனை மணிக்கு டெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு டைம் கொடுத்துருவேன். அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 கம்மிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் கூட வந்து கால்பர் ஆக போகுது. ஸோ அதுக்கு தேவையான மாதிரி தேர்வுகள் மற்றும் மெட்டீரியல்கள், ஸோ அது மட்டும் இல்லாமல் போலீஸ் தேர்வு, டெட் எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரி தேர்வுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் தினசரி மாதிரி தேர்வு எல்லாமே வந்து காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர், குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, முந்தைய வருட தேர்வில் வந்து எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணி நம்முடைய எக்ஸாம் வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே வந்து லீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் லிங்க் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.